லெமன் ரைஸ் தானே, இதில் என்ன புதுசாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி யோசிக்க வேண்டாம். சில பேருக்கு லெமன் ரைஸ் கூட நல்லா டேஸ்ட் வராமல் கொஞ்சம் சொதப்பலாகும். அப்படி சொதப்பலே இல்லாமல் ரொம்ப டேஸ்டான லெமன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி குட்டி குட்டி டிப்ஸோடு நான் சொல்ல போகிறேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டேஸ்டான எலும்பிச்சை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் சூடாகி வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த எலுமிச்சை சாதத்துக்கு. இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் இதை கொஞ்சம் வறுத்துக்கலாம். இதில் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை 2-3 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு 3 பச்சை மிளகாயை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 2 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயத்துக்கு அளவாக உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் ஒரு பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கணும், அது அளவுக்கு வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் நிறையா சேர்த்தும் போது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் 10லேருந்து 15 முந்திரி சேர்த்துக்கலாம். நல்லா உடச்ச முந்திரி சேர்த்துட்டு இதையும் வதக்கிக்கோங்க. இந்த லெமன் ரைஸில் முந்திரி சேர்த்தும் போது சாப்பாடு கூட சாப்பிடும்போது இனிப்பு, புளிப்பு, காரம் அப்படியெல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு சூப்பரான டேஸ்ட் இருக்கும். இது வதங்கினதுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அதையும் ஒரு டைம் வதக்கி விட்டுக்கலாம். அதோட பச்சை வாசனை போயிடட்டும். இப்படி ஃபஸ்ட்டே சேர்த்துறங்காட்டிக்கு அதோட பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறம் அந்த வெங்காயத்துக்கு அளவாக கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ ஜூஸ் போட்டுட்டு மறுபடியும் இதில் ஒரு 5லேருந்து 6 கப் நல்லா குக் பண்ண சாதம் உதிரி உதிரியாக இருக்கணும். சாதம் குழஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. சாதம் வச்சோன்னா ஒரு பிளேட்டில் அகலமான பிளேட்டில் போட்டு ஆற விட்டு அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழ ஜூஸ், நான் 2 லெமனை புழிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சாதம் சூடான சாதமாக இருந்தால் நீங்கள் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கிளறி விட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆச்சு சாதம் எடுத்து வச்சுன்னா நல்ல ஃப்ளேமில் வச்சே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சாதம் உதிரியாக இருந்தால் தான் இந்த லெமன் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். ப்ளஸ் நீங்கள் லாஸ்ட்டில் லெமன் ஆட் பண்ணும்போது அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் பொடி பொடியாக நறுக்குன்னு 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி இலையை தூவி விட்டு அதையும் மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி முந்திரி, நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் இதெல்லாம் போட்டு இந்த லெமன் ரைஸ் செய்யும்போது ஒரு சூப்பரான ஃப்ளேவர் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி லெமன் ரைஸ் செய்வீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த ரெசிபியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பாய்.